त्वं हि सत्यव्रतः शूरः धार्मिको दृढविक्रमः परीक्ष्यकारी स्मृतिमान् निसृष्टात्मा सुहृत्सु च. கடந்த ஒரு 30-40 வருடங்களாக தமிழகத்துல ஒரு அற்புதமான பரிணாம வளர்ச்சி நடந்து கொண்டு வருவதாக அடியனுக்கு படுகிறது. ஒரு 30-40 வருஷங்கள் முன்னாடி இருந்த தமிழ் மக்கள், இப்பொழுது உள்ள தமிழ் மக்கள் இருவருக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி ஒன்று பார்க்க முடிகிறது. ஒரு டிரான்ஸ்பார்மேஷன். இது முதல்ல தமிழகத்துல மட்டும்தான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நன்கு கவனித்து பார்க்கும் பொழுது தோன்றியது இது இந்தியாவினுடையவே ஒரு வளர்ச்சி என்றும், இன்னும் நல்லா கவனிச்சு பார்க்கும் பொழுது உலகம் முழுக்க இந்த ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் நடந்து கொண்டு இருக்கிறதோ என்றும் தோன்றுகிறது. அதனுடைய அங்கமா தான் இந்த தமிழகத்திலையும் இப்பேற்பட்ட ஒரு டிரான்ஸ்பார்மேஷனை பார்க்கிறோமோ என்று தோன்றுகிறது. நான் இப்ப சொல்றது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். வெளியில எங்கேயும் நடக்கல. திடீர்னு கொரோனா வந்ததுனால நடந்தது அது மாதிரி வெளியில ஏதாவது நடந்ததுதான், அது மாதிரி இல்லை. மக்களுடைய மனசுல, மக்களுடைய ஒரு உள்ளத்துல, சைதன்யத்துல நடக்கக்கூடிய ஒரு பரிணாமம், ஒரு பரிவர்த்தனம் என்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். இதை சுலபமா புரிய வைக்கணும் என்பதற்காக ஏதாவது ஒரு பிரதீகம், சிம்பல், குறியீடு வழியாக விளக்க விரும்புகிறேன். எதை எடுத்துக்கலாம்? கோவிலை எடுத்துப்போம், நல்லா புரியும். ஒரு 30 வருடங்கள் முன்னாடி நிறைய மக்கள் கோவிலுக்கு வந்தா, இப்பயும் வந்துட்டு இருக்கா. கோவிலுக்கு வருதுங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நடக்க போகிறது. கோவிலுக்கு ஏன் வந்தா, ஏன் வரா? பகவானிடத்துல உள்ள அபாரமான பக்தியினால கோவிலுக்கு வருது என்கிற ஜனங்கள் காலங்காலமா இருந்துட்டுதான் இருக்கதான் போறா. பக்திக்காக மட்டுமே கோவிலுக்கு வருது என்கின்ற கோஷ்டி, அது ரொம்ப பெரிய கோஷ்டி, ரொம்ப பெரிய விஷயம். அவளுக்கு நமஸ்காரம். இப்போ அவளை விட்டுடுவோம். பொதுவா நிறைய சாதாரண ஜனங்கள் கோவிலுக்கு வந்துட்டே இருக்கா. எதுக்கு வர? கோவிலுக்கு வரதுக்கு காரணம் என்ன என்கிறத பார்த்தால் ரொம்ப சூக்ஷ்மமா ஒரு விஷயம். 30-40 வருடங்கள் முன்னாடி கோவிலுக்கு வரவா என்கிறவா அவ மனசுல சில விஷயங்கள்லாம் இருக்கும். நம்பிக்கை. கோவில்ல தெய்வம் இருக்கு, தெய்வத்தினுடைய பரிவாரங்கள்லாம் இருக்கு. நம்ம போய் அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ண வேண்டும், அந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்ல வேண்டும், அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், பிரதட்சணம் பண்ண வேண்டும், இத்தியாதிகள். இது தெய்வத்துக்கு பிரீத்தி, தெய்வத்துக்கு சந்தோஷம். அதனால தெய்வம் நாம் பிரார்த்தித்த வரங்கள் எல்லாத்தையும் தரும். இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு சிரத்தை, இதற்காக கோவிலுக்கு வர்றது என்கிறது வழக்கம் ஒரு 30 வருடங்கள் முன்னாடி. இப்பொழுது இதெல்லாம் போயிடுத்துன்னு சொல்ல வரல. இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாத்தோடையும் கூட ப்ரீடாமினண்டா பல பேர்களுக்கு சேர்ந்திருக்கு. அது என்ன சேர்ந்திருக்கு என்றால், கோவிலுக்கு உள்ளத்துல சாந்திய அனுபவிக்கிறதுக்காக வர்றது என்கின்ற விஷயம். மக்கள் உள்ளத்துல உள்ள சாந்திய ரெகக்னைஸ் பண்ணி அதை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டார்கள். ஏராளமா நிறைய பேர் இன்னைக்கு கோவிலுக்கு வர்றதுக்கு அது ஒரு பிரதான காரணமா இருக்கு. ஒவ்வொன்றத்திலையும் அந்த சாந்தியை அனுபவிக்கிறார்.
பிராகாரங்களை சுற்றி வரும் பொழுதோ, தெய்வத்தை தரிசனம் பண்ணும் பொழுதோ, பாசுரங்கள் பாடல் பதிகம் சொல்லும் பொழுதோ அந்த சாந்தியை அனுபவித்துக் கொண்டே இது எல்லாத்தையும் செய்கிறார்கள். இது சர்வ சாதாரணமா சர்வ சகஜமா ஜனங்கள் பழகினுட்ட ஒரு விஷயமா இருக்கு. கோவிலுக்கு வரக்கூடிய ஜனங்கள் ரொம்ப பிரசித்தமான கோவில்கள் எல்லாம் கூட பார்க்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாமே. அந்த கோவிலோட பிராகாரத்துல எப்படி பிரதட்சணம் வந்தா பல பேர் அங்கங்க கண்களை மூடிண்டு சிவநாமம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. பதிகம் சொல்லிட்டு கண்களை மூடிண்டு தியானத்துல உட்கார்ந்துட்டு இருப்பா. இதெல்லாம் இப்ப பார்க்க முடியறது. இவாள்லாம் ஏன் வரா கோவிலுக்கு அப்படின்னா, அங்க உள்ள விருத்திக்ஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக, சித்தவருத்திகள் ஓய்ந்த நிலை, உள்ள இருக்கக்கூடிய சாந்தி தானா துலங்கர நிலை, ததா திருஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம், இந்த ஒரு நிலை பிடிச்சிருக்கு. கோவிலுக்கு வந்தா இந்த ஒரு நிலையில நிற்க முடியறதுங்கிறது தெரிஞ்சிருக்கு. இந்த விருத்திக்ஷயத்தை, இந்த ஸ்வரூப அவஸ்தானத்தை ரெகக்னைஸ் பண்றா. அதற்காக கோவிலுக்கு வரா. இது ஒண்ணும் புதுசு இல்லை. இது நம்முடைய ஆகமங்கள்ல சாஸ்திரங்கள்ல வரக்கூடிய விஷயம்தான். நா விஷ்ணுகு விஷ்ணு வர்ச்சையே என்கிறது ஆகமம். காலகாலமா இருக்கிற விஷயம்தான். பகவானுடைய பூஜை, திருவாராதனை, ஸ்தோத்திரங்கள், பிரதட்சணம், இது எல்லாமே நமக்கு விருத்திகளை ஓய வச்சு நம்மளை சாந்தப்படுத்துறதுக்காக, நம்மளை ஆழ்ந்த சாந்தியில ஆழ்த்துவதற்காக என்றுதான் நம்மளுக்கு சாஸ்திரங்கள்லாம் காட்டி கொடுக்கின்றன. சாஸ்திரங்கள் அப்படிதான் காட்டியிருக்கு. இருந்தாலும் கூட முன்னாடி சொல்றேன், சில பெரியோர்கள் இதெல்லாம் ரகசியம், இதை வெளியில சொல்ல வேண்டாம், இந்த வெளியில சொல்லிட்டா அவாவா ஏதாவது தியானம்னு உட்காந்துருவாளோ, கோவிலை விட்டுடுவாளோ, மூர்த்தி பூஜையை விட்டுடுவாளோ என்கின்ற பயம் ஒண்ணு இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. என்னவோ ஏதோ இன்னைக்கு யாராவது சொல்லியோ யாராவது சொல்லாமலேயோ இந்த விருத்திக்ஷயத்தை, இந்த சாந்திய பழக்கிக்கிறதும் விரும்புறதும் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு வந்துட்டு இருக்கு. வரும்போது என்ன ஆகுதுன்னா, யாரும் கோவிலை விட்டபாடு இல்லை. பின்ன என்ன பண்றாங்க, கோவிலுக்கு இன்னும் அதிகமா ஜனங்கள் வந்துட்டு இருக்கா. திருவண்ணாமலை கிரிவலத்துக்கோ, உற்சவங்கள், ஸ்ரீரங்க வைகுண்ட ஏகாதசிக்கோ முன்னாடியை விட இப்போ ரொம்ப அதிகமாக ஜனங்கள் வரக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர்ஃபிளியஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தோணும். மனிதனுடைய தேவைகள் ரொம்ப அதிகமாயிடுத்து, அதனால பிரார்த்தனைக்காக ஜனங்கள்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு தான் வெளியிலேருந்து பாக்குறவாளுக்கும் தோணும், கோவிலுக்கு போறவாளுக்கே தோணும். ஆனால் அதுல உள்ள ஆழத்தை பார்க்க முடியறது. என்னென்ன, ஜனங்களுக்கு விருத்திக்ஷயம் வேண்டிருக்கு, ஜனங்களுக்கு சாந்தி வேண்டிருக்கு. அந்த சாந்தியை ரசிக்கிறா, சாந்தியை ருச்சிக்கிறா, அனுபவிக்கிறா. அதுக்காக தனக்கு காலப்பிறந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த கம்பெனில போய் என்ன வேலை பண்றாளோ கொஞ்ச நாள் வந்து நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. அது கோவில்ல உள்ள தெய்வம் கொடுக்கிறது, தெய்வத்தினுடைய வழிபாடு கொடுக்கிறது, ஸ்தோத்திரங்கள் கொடுக்கிறது, குணானுபவம் கொடுக்கிறது, அது மாதிரியா அழகா அமையிறது. இது வந்து தெய்வ வழிபாட்டை விட்டுடாம இது மூலமா தெய்வ வழிபாட்டுக்கு இன்னும் ஸ்திரப்பட்டு பல பல மக்கள் தெய்வ வழிபாட்டை அவலம்பிச்சு தெய்வ வழிபாட்டுக்கு வர ஆரம்பிச்சு, எப்போ இந்த சாந்தியை நாட ஆரம்பிச்சாலோ, அதுல இருக்க ஆரம்பிச்சாலோ, இந்த தெய்வ வழிபாட்டை இன்னும் ஸ்திரமா பிடிச்சுண்டு தெய்வ வழிபாட்டுக்கும் இது மூலமா டெப்த் ஜாஸ்தியாகி, ஆர்த்தனா அர்த்தார்த்தியா கோவிலுக்கு வரதை விட ஜிக்யாசுவா கோவிலுக்கு வரவனால பக்தி இன்னும் கம்பீரமாகும், ஆழமாகும்.
அது மாதிரி இதனால இந்த சாந்திய நாடி ஒரு ஆஸ்பிரேஷனோட ஆஸ்பிரண்டாக கோவிலுக்கு வருது என்கிறதுனால தெய்வ வழிபாடு அதனுடைய ஆழமே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகி இவ்வாறாக இப்பொழுது உள்ள நிலை தென்படுறது. அப்புறம் இதே கோவில் வழிபாட்டை அவலம்பிச்சு எல்லாத்துலயுமே இதை பார்க்கலாம். ஸ்தோத்திரங்கள் சொல்றதுலயோ நாம சங்கீர்த்தனத்திலேயோ அல்லது ஏன் ஆன்மீகத்துக்குன்னு சில மாத பத்திரிகைகள் எல்லாம் தொடங்கினதுலையோ அது நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறதையோ பல கோவில்களை கண்டுபிடிச்சு தேடி போறதுலையோ அதனுடைய ஸ்தல புராணங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல உள்ள ஒரு ஆர்வத்திலையோ எல்லாமே இதோட எக்ஸ்பேன்ஷன், இதனுடைய எக்ஸ்பேன்ஷனாக இது எல்லாமே தென்படுகின்றன. அப்புறம் ஆன்மீக சொற்பொழிவுகள் பல மீடியாக்கள் மூலமா வெளிவருதுலையோ இதெல்லாம் ஒரு 40 வருஷம் முன்னாடி இந்த அளவுக்கு ஜாஸ்தி கிடையாது. இவ்வளவு எங்கேருந்து எப்படி வந்தது அப்படின்னு கோவிலுக்கு போகணுங்கிறதுக்கு பின்னாடி இந்த ஒரு சயின்ஸ், எந்த சயின்ஸ் சாஸ்திரங்களுடைய உத்தேசமோ, அதாவது விருத்திக்ஷயம் ஏற்படணும், ஆழ்ந்த சாந்தியில ஆழணும் என்கின்ற இந்த ஒரு சயின்ஸ். இப்ப நான் இந்த லாங்குவேஜ்ல எடுத்து வச்சா மாதிரி கோவிலுக்கு போற மக்கள் எல்லாம் எடுத்து வைக்கல. நான் இப்ப டெலிபரேட் பண்ற மாதிரி அவ டெலிபரேட் பண்ணல. இருந்தாலும் கூட எல்லாருக்கும் இந்த நிலை இருக்கு, கோவில் தரிசனார்த்திகளுக்கு இந்த நிலை இருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாது. அதுலதான் இது எல்லாத்தினுடைய அங்கங்களாக இது அழகா எல்லாமே அமையிறது. அது மாதிரியான மேகசின்ஸ் எல்லாம் நிறைய வெளியாறது. மாத இது அவாபாளுக்கு புரிஞ்சதை ஏதோ எழுதுறா. ஆனா ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு விகாசம், மீடியால உள்ள சொற்பொழிவுகள், அது மாதிரி இது எல்லாமே மடமடன் வளர ஆரம்பிச்சது. அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு உள்ள மக்கள் என்ன காரணத்தினால நாம் கோவிலுக்கு வரோம் அப்படின்னு கண்டுபிடிச்சாலோ, மனசுக்குள்ள ரெகக்னைஸ் பண்ணி வராளோ, அவளுக்கு இந்த கோவில் வழிபாட்டுல ஒரு கன்விக்ஷனும் வருது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா கோவில் வழிபாட்டினுடைய சப்போர்ட்டுக்கு நிற்கக்கூடிய ஜனங்களா இருக்கு. இது புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 40 வருடங்கள்லாம் முன்னாடி கோவில் வழிபாட்டையோ கோவிலையோ கோவில உள்ள தெய்வத்தையோ யாராவது பரிகாசம் பண்ணாலோ அல்லது அதை பத்தி குற்றச்சாட்டு வச்சாலோ கண்ணாபின்னான்னு பேசினாலோ எதிர்ப்பு குரல் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு அடி எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா, சென்டிமெண்டலா கோவில்ல அட்டாச் ஆயிருக்கலாம் ஜனங்கள், ஒரு எமோஷனல் அப்ரோச், ஒரு சென்டிமெண்டலான ஒரு அட்டாச்மெண்ட் கோவில்ல இருக்கலாம், ஒரு பிலீஃப் சிஸ்டமா அது இருக்கலாம். இருந்தாலும் கூட எதனால கோவிலுக்கு போறோம் அப்படின்னு ஒரு ரேஷனலான கன்விக்ஷன் இன்னைக்கு உள்ள ஜனங்கள் அளவுக்கு அந்த நாள்ல இல்ல அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஒரு ரேஷனலான கன்விக்ஷன். பிரேம பக்தா அவா விஷயம் வேற, அது சொல்லிட்டேன், அது தனி கோஷ்டி. அது என்னைக்குமே அவாதான். அவ அன்னைக்கும் இருந்தா, இன்னைக்கும் இருக்கா, நாளைக்கு இருக்க போறா. அவா தனி. நான் பொதுமக்களை பத்தி பேசுறேன், சாதாரண ஜனங்களை பத்தி பேசுறேன். இந்த சாதாரண ஜனங்கள்ல இன்னைக்கு கோவிலுக்கு போறவாளுக்கு கோவிலுக்கு நம்ம ஏன் போறோம் அப்படிங்கிறதுல ஒரு ரேஷனல் கன்விக்ஷன் இது ஒரு 30 வருடங்கள் முன்னாடி அவ்வளவு ஜாஸ்தி இப்போ உள்ள அளவுக்கு இருந்தது இல்லை என்கிறது தான் முக்கியம். இப்போ அது இருக்கு. அவளுக்கு அபாரமான சயின்ஸ் பிஹைண்ட் கல்ச்சர். இதுக்கு பிஹைண்ட் என்ன ஒரு இந்த கல்ச்சர், கோவிலுக்கு போறது, கோவில் வழிபாடுங்கிற கல்ச்சருக்கு பிஹைண்ட் என்ன சயின்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். என்ன இருக்குன்னா யோகம். யோகம்னா என்ன சொன்னேனே, விருத்திகள் ஓய்ந்த நிலை, சம்ஸ்காரங்கள், வாசனைகள், விருத்திகள், சிந்தனைகள், கவலைகள் இதெல்லாம் ஓயறது, நாம் ஆழ்ந்த சாந்தியில ஓயறோம் என்கிறது புரிஞ்சு வரக்கூடிய ஜனங்கள் என்னும் பொழுது இதுக்காக தான் தெய்வ வழிபாடு, இதுக்காக தான் நாம் செய்யக்கூடிய அனுஷ்டானம். சர்வே மனோ நிகிரக லட்சணாந்தாக பரோகி யோகா மனச சமாதி. இதுல ஒரு கன்விக்ஷன் ஏற்பட்டு சாதாரண ஜனங்கள் கூட, நான் இப்ப சொல்ற அளவுக்கு லாங்குவேஜ்ல சொல்ல முடியாத போனாலும் இது தெரியும், சாதாரண ஜனங்களுக்கு கூட இது தெரிஞ்சு இதுல ஒரு அதுலயும் இப்போ உள்ள இளைஞர்களுடைய கூட்டம், இப்பொழுது இருக்கக்கூடிய கோவில் சத்சங்கத்துக்கு வர, கோவில்களுக்கும் சத்சங்கங்களுக்கும் வரக்கூடிய இளைஞர்களுடைய கூட்டத்தை சொல்றேன். வெளியில குடிக்கிறவனை பத்தி பேச்சு இல்லை. அவர்களுக்கு இந்த கன்விக்ஷன் இருக்கு.
கன்விக்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தேன்னா, கோவிலுக்கு அசாத்தியமா அவளால சப்போர்ட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு எதிர்ப்பு குரல்ல என்னத்தை கொடுக்க போற, பிள்ளையாரோட தொப்பை ஏன் பெருசா இருக்கு அப்படின்னு கருப்பு எழுத்துல எழுதுவோம். இது மாதிரி ஏதாவது யூடியூப்ல போடுவோம், பிள்ளையார் தொப்பை ஏன் பெருசா இருக்கு அப்படின்னு கேட்பானா இருக்கும். அப்படி கேட்டான்னா, இப்போ அந்த நாளெல்லாம் வந்து ஏதோ அவனுக்கு ஒரு பேச்சுரிமை உண்டு, ஏதோ கேட்கறான் அப்படின்னு அவ அமைதியா போயிடுவான். பெருசா எடுத்து இத ஒரு பதில் சொல்லியோ விசாரம் பண்ணியோ ஆலோசனை பண்ணியோ இதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இப்போ என்ன அப்படின்னு இப்படி கேட்கறதுக்கான ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்குறான். பிள்ளையார் தொப்பை ஏன் பெருசா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாளா? அது அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்போம் அப்படின்னு ஒருத்தர் கிளம்பினா, ஒருத்தர் கிளம்பினா கிளம்பட்டான், அதை பத்தி இல்லை. ஆனா விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எது மாதிரியான தெய்வத்தை வழிபடணும் எனக்கு தெரியும். என் தெய்வம் எப்படி இருக்கணும், என்னோட சாய்ஸ் என்ன அப்படிங்கிறது யதா அபிமத தியானாத்வா. இதுக்கு சனாதன தர்மத்துல எனக்கு உரிமை உண்டு. அது அந்த அதுக்கு வந்து மீடியம் சைஸ் தொப்பா இருக்கணுமா அல்லது பெரிய தொப்பா இருக்கணுமா, அது எனக்கு தெரியணும். அது எனக்கு தெரியும். அதை பத்தி இன்னொருத்தன் வந்து பரிகாசம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு எதிர்த்து நிற்பான். அது பாயிண்ட். இந்த அளவுக்கான ஆன்சர் போறோம். அப்புறம் ஏன் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணக்கூடியவர் அதனால தொப்பை பெருசாகி 1000 எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்காத போங்க, அதை பத்திலாம் இல்ல. விஷயம் என்னன்னா, எனக்கு என்னவோ தொப்பை பெருசா இருக்கிற தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு தோன்றுகிறது. இந்த கன்விக்ஷன் எதனால அப்படி தோன்றுகிறது, அது எனக்கு தோன்றது. எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, எனக்கு தோன்றது. நான் அப்படிதான் வழிபடுவேன். நான் செய்யக்கூடிய காரியம் சோசியல் அண்ட்ரஸ்டை ஏற்படுத்தாத வரைக்கும் நான் பண்றது ரைட்டு. அது எப்படி வேணா இருக்கலாம். சோசியல் அண்ட்ரஸ்ட் ஏற்படுத்தலையோ இல்லையோ, சோசியல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தலையோ இல்லையோ, என்னால எந்த ஃபேமிலிக்கும் எந்த கேடு இல்லையோ இல்லையோ, வாய் முடிந்து கிட. நான் இப்படிதான் வழிபடுவேன். எழுத்தாப்புல ஒரு மரம் இருக்கும், அதை சுத்தி சுத்தி வருவேன். இது ஏன் வழிபாடு. என்னுடைய உணவு, என்னுடைய உடை முதலீவுகள்ல நான் சோசியல் அண்ட்ரஸ்ட் ஏற்படுத்தாத வரைக்கும், ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாத வரைக்கும் இது எல்லாம் என்னோட ப்ரிஃபரன்ஸ்ங்கிற மாதிரி தெய்வமும் என்னோட ப்ரிஃபரன்ஸ். எனக்கு இது மாதிரியான தெய்வத்தை வழிபடும் பொழுது எனக்கு மனசு சாந்தியா இருக்கு. இதுவே போதும். இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனே போதுமானது. அதாவது ரொம்ப மேலோட்டமா சொல்லணும்னா, என் தெய்வத்தை வழிபடுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் உண்டு. அது அடுத்த ஸ்டெப், சூக்ஷ்மமா சொல்றேன். இது மாதிரி ஏன் தொப்பை பெருசா இருக்கணும், தொப்பை பெருசா இருக்கிற மாதிரி தெய்வத்தை நான் தியானம் பண்ணும் பொழுது எனக்கு மனசுக்குள்ள விருத்திக்ஷயம் ஏற்படுறதுங்கிற பட்சத்துல, மிருகங்கள்ல சில மிருகங்களை பார்த்தா பலருக்கு மனசு சாந்தியா இருக்கு. அதுல ஒரு மிருகம் யானை. யானை கிட்டக்க போய் நில்லுங்க தெரியும். யானை கிட்டக்க போய் நின்னாலே சில பேர்களுக்கு, அதாவது இந்த சாந்தியில பழகினவாளுக்கு, யானை கிட்டக்க போனோம்னா ஒரு மாதிரி ஒரு சம்ஸ்காரமா இருக்கும். மனசு வந்து லட்சணமா ஆயிடும். யானையும் லட்சணமா இருக்கும். அப்பதான் மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த யானையை வழிபட்ட தேவலையே, கஜ பூஜை, இந்த யானையை வழிபட்ட தேவலையே என்று நினைக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, அவன் தெய்வத்தையே யானையா பார்க்க விரும்புறான். எல்லாத்துக்கும் அவனுக்கு ரைட்ஸ் உண்டு. அவன் தெய்வத்தை யானையா பார்க்கறான். கஜானனன் கணபதி, அது வந்து ஒரு ஓங்கார வடிவாகவும் இருக்கிறதா நினைக்கிறான். அதுல பல விஷயங்கள் சேர்ந்து இருக்கு. இத பத்தி நீ பரிகாசம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை என்று எழுந்து நிற்பான். ஒரு 40 வருஷம் முன்னாடினா தலையை குனிஞ்சுட்டு போவான். நீங்க எழுந்து நிற்பான். ஏன் எழுந்து நிற்பான்னா, அவன் புரிஞ்சு நிட்டான் ஏன் வழிபடுறான். இது மாதிரியான ஒரு உருவம் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சா அதை நான் இன்டர்னலைஸ் பண்ணேன்னா, அது மூலமா நான் எந்த ஒரு சாந்த நிலைக்கு போறேன், விருத்திக்ஷயம் ஏற்படுறது
அப்படிங்கறது அவனுக்கு புரிஞ்சதா ஆயிட்டதுனால நான் இந்த கணபதியை வழிபடுறது அப்படிங்கறதுல 100% கன்வின்ஸ்ட். இந்த கன்விக்ஷன் அவனுக்கு வந்துருது. வந்த உடனே இவனை பார்த்து ஏண்டா உன் சாமி வயிறு வெறுத்து இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டான்னா உடனே என்ன அப்படின்னா இவனுக்கு எதிர்கேள்வி கேட்க தெரியும். நீ யாருடா இது மாதிரி கேட்கறதுக்கு, நீ யார் இது மாதிரி கேட்கறதுக்கு? இதுதான் என்ன அப்படின்னா அவன் ப்ரிஃபரன்ஸ். நான் வழிபடுவேன் ஒரு தெய்வத்தை. நான் சோசியல் அண்ட்ரஸ்ட் என் தெய்வத்தை வழிபடுறது மூலமா சோசியல் அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணாத வரைக்கும் எனக்கு என் தெய்வத்தை வழிபடுறதுக்கான உரிமை உண்டு. வழிபடுறது மூலமா நான் என் மைண்டை என் மனசை ஏதோ கல்ச்சர் பண்ணிக்கிறேன், சம்ஸ்காரமா ஆக்கிக்கிறேன், லட்சணமா ஆக்கிக்கிறேன், சாந்தப்படுத்திக்கிறேன், தீர்ந்தது கதை அப்படிங்கிறது. சமூகம் இன்னைக்கு தெய்வ வழிபாட்டை பார்க்கிற பார்வை, சமூகத்துக்குள்ளேயே இந்த ஒரு பார்வை வந்திருக்குங்கும் பொழுது இன்னைக்கு யாராவது இது மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டான்னா சமூகமே அவனை தப்பா நினைக்கும். தப்பா நினைக்குங்கிறதுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா அது மாதிரியா ஒரு 40-50 வருஷம் முன்னாடி சில கேள்விகள்லாம் கேட்டு சில காரியங்கள்லாம் பண்ணா இல்லையா? பிள்ளையார் சிலையை உடைக்கிறது, ராமர் படத்தை என்னவோ பண்றது, முதலிய காரியங்கள்லாம் பண்ணா இல்லையா? அந்த காரியங்கள் பண்ணவாளோட பாரம்பரியத்துல சிஷ்ய பரம்பரையா வந்த கோஷ்டிகள் எல்லாமே இன்னைக்கு என்ன பண்றா அப்படின்னு இதெல்லாம் ஏன்பா பண்ண, அந்த நாள்ல ஏன் பண்ண அப்படின்னு கேட்டேன்னா அது மாதிரி பண்ணவே இல்லைங்க. தீர்ந்தது கதை. மொத்தத்துக்கு அது மாதிரியே நடக்கல, அது மாதிரி பண்ணவே இல்லைன்னு மொத்தத்துக்கு முடிச்சுக்கிட்டான். ஏன் முடிக்கிறா தெரியுமோ? அன்னி காலம் வேற. அன்னி காலத்துல அது மாதிரி யாராவது பண்ணான்னா ரொம்ப அறிவாளித்தனம் அப்படின்னு கொண்டாடி இருப்பாளா இருக்கும். ஆஹா, ஒரு கோஷ்டி, எல்லாரும் இல்ல, மற்றவாள்லாம் வருத்தப்பட்டு இருப்பா. ஒரு கோஷ்டி இதை ரொம்ப பெரிய அறிவாளித்தனம், ரொம்ப இன்டலெக்சுவலா இருக்கா, ரொம்ப சயின்டிபிக்கா இருக்கா அப்படின்லாம் கூட சொல்லியிருப்பான் இந்த நாள்ல. இன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னு இது ஒரு இன்டீசென்டான விஷயம், ட்ரெண்ட் மாறிடுது. ஒருத்தரோட வழிபாட்டுல போய், அதுவும் சோசியல் அண்ட்ரஸ்ட கிரியேட் பண்ணாத ஒரு வழிபாட்டுல போய் கை வச்சு அதை பத்தி விமர்சனம் பண்ணான்னா இது ஒரு இன்டீசென்டான செயல் அப்படிங்கிற மாதிரியான சமூக சிந்தனை வந்துடுத்து என்னும் பொழுது இன்னைக்கு அது மாதிரிலாம் அட்டாக் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, அவ்வளவு பரிகாசம் பண்றதுங்கிறதுலாம் அவ்வளவு சுலபம் இல்லை இன்றைய நிலை அப்படின்னு ஆயிடுறது. அப்போ பொதுவா சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் கோவில்களுக்கு போறதோ இதெல்லாம் அதிகமானது மட்டும் இல்லை, அதுல அவ கன்விக்ஷனோட போறது என்கிறதும் அது மூலமா அவ அனுபவிக்கிற சாந்தி அப்படிங்கிற நிலையும் இந்த ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மேஷனை பார்க்கிறோம். இது கோவில்ல மட்டும் இல்லை, கோவில்ங்கிறது இங்க ஒரு குறியீடா தான் எடுத்துங்க. அது கோவிலா இருக்கலாம், அவர்கள் கேட்கிற பிரவச்சனங்களா இருக்கலாம், அல்லது அவர்கள் அனுபவிக்கக்கூடிய பஜனை முதலியவைகளா இருக்கலாம், மேலும் அவர்கள் பண்ணக்கூடிய பாராயணமா இருக்கலாம், அவர்கள் கிரந்தங்களை பாராயணம் பண்றதாக இருக்கலாம், ஜபம் பண்றதா இருக்கலாம், தீர்த்தாடனம் பண்றதா இருக்கலாம், கஷேத்ராடனம் பண்றதா இருக்கலாம். இது எல்லாத்துலயுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு மறுமலர்ச்சி. இந்த மறுமலர்ச்சிக்கு அடிப்படை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது எல்லாம் இவர்கள் சாந்தியை நாடி செய்கிறார்கள். இதே வார்த்தை தான், சர்வே மனோநிகிரக க்ஷணாந்தாக. ஏதோ ஞானம் ஞானி அப்படின்னா அல்டிமேட்டா எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கிறவா தான், ஜடபரதர் தான் அப்படிங்கிறது இல்லாதபடிக்கு இந்த ஞானத்தினுடைய ஒரு டிராப், அதை உணரக்கூடிய, அதை கேட்ச் பண்ணக்கூடிய தன்மை எல்லாரிடத்துலையும். என்ன, யார் யாரெல்லாம் அந்த திருப்தி அனுபவிக்கிறாளோ, அந்த சாந்தி அனுபவிக்கிறாளோ எல்லாரிடத்துலையுமே அந்த ஞானத்தினுடைய அம்சத்தை ஸ்ரீ ராமானுஜர் கர்மயோகத்துல ஞானாம்சம் அப்படின்னு ஒன்றத்தை சொல்றாரு. அப்போ எல்லாத்துலயுமே அந்த ஞானாம்சம் அப்படிங்கிறது இருக்கு, அது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அதான் அவ ஹிருதயத்துல அது விகசிச்சிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு என்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி ஆஸ்திகர்கள் சொல்றாங்க, ஆஸ்திகர்கள் இவர்கள் இது மாதிரியா இவ ஒரு பெரிய பரிணாமத்துல வளர்ந்திருக்கா. ஆனா 30-40 வருடம் முன்னாடி இருந்த நாஸ்திகர்கள் அவ அப்படி ஒரு பரிணாமத்தினால வளர்ந்தா அப்படின்னு சொல்ல முடியாம அதே மாதிரியே இருக்கா. இன்னைக்கு அதே மாதிரியே இருக்கிறதுனாலயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தேன்னா, ஒண்ணு அதே மாதிரி இருக்கா, இல்லாட்டா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுறாங்க. என்னன்னா அத்திவரதரையும் சேவிக்க போவா, இங்க கடவுள் இல்லைன்னு பேசுவா, அது மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுக்கும் வந்துடுறா. அது ஒரு கோஷ்டி, அதை விட்டுடுங்க. இப்போ அதே மாதிரியே இருக்கிறவா இப்போ இருக்கா இல்லையா, அவளுக்கு என்ன தோன்றது அப்படின்னா, கோவிலுக்குலாம் இவ்வளவு கூட்டம் வரதே, இவ்வளவு நாஸ்திகம் வந்த தமிழ்நாட்டிலையும்
இன்னைக்கும் இவ்வளவு கூட்டம் கோவிலுக்கு வரதே, இவ்வளவு இதுக்கெல்லாம் கூட்டம் கூடுறதே, க்ஷேத்ராடனம் தீர்த்தாடனம்னு கோவிலுக்கு கூட்டம்லாம் கூடுறதே அப்படின்னு பார்த்து பிரமிச்சு போய் அவ என்ன பார்வையில பாப்பா அப்படின்னா, ஒரு மறுபடியும் இந்த ஒரு மூட நம்பிக்கை தலைவிரித்து ஆடுகிறது, தலைவிரி கோலமா ஆடுகிறது, ஒரே மூட நம்பிக்கையா போயிடுது. கோவிலுக்கு விஞ்ஞானிகள்லாம் வந்தாலும், விஞ்ஞானிகள் தான் இருந்தாலும் அவளும் மூட நம்பிக்கைக்கு விக்டிமாயிட்டா. அறிவாளிகள் விஞ்ஞானிகள் எல்லாருமே இந்த மூட நம்பிக்கைக்கு விக்டிமானவாளா இருக்கா. அத்தனையும் முழு மூடம். எல்லாம் அழகரை சேவிக்க வரா அப்படின்னு இன்னைக்கு சித்திர உற்சவத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து சேவிக்கிறா. குதிரை வாகனத்துல அழகர் வரத இன்னைக்குதானா? போன வருஷமும் அப்படித்தான், அதுக்கு முந்தின வருஷமும் அப்படித்தான், அதுக்கு முந்தின எத்தனை நாளா பரிபாடெல்லாம் அழகரை பத்தி வருது. ஆழ்வார்களுடைய அழகர், அப்புறம் பரிபாடல்ல உள்ள அழகர். அத்தனை நாளா அழகரை சேவிக்க 1000 பேர் வந்துட்டு இருக்கா அப்படின்னா இவா கண்டுக்கு என்ன தோணும் அப்படின்னா, எல்லாம் மூட ஜனங்கள், வெறும் மூட நம்பிக்கை. பரிபாடல் எழுகிறவன் மூடன், ஆழ்வார்கள்லாம் மூடன் அப்படின்னு ஆரம்பிச்சு நேத்தி வரைக்கும் இன்னி வரைக்கும் அழகரை சேவிச்சுட்டு இருக்கிறவா அத்தனை பேரும் மூடம், எல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஆங்கிள் மொத்த சொசைட்டியை பார்த்து ரொம்ப உக்ராவேசமா பாவம் இருந்துட்டு இருக்கா. மனசுக்குள்ள எங்க பார்த்தாலும் ஒரே போராட்டமும் உக்ராவேசமும் அது மாதிரி இருந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் அவ விடாமுயற்சி அவ எடுத்துட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அவ எவ்வளவுக்கு எவ்வளவு விடாமுயற்சி எடுக்கிறாளோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஜனங்கள் கோவில வந்து மண்டுகிறார்கள். ஏராளமான ஜனங்கள், கூட்டமாவது கூட்டம், முன்னாடியை விட அதிக கூட்டம், அதை விட அதிக கூட்டம் அப்படின்னு வரா ஜனங்கள். அதுல எல்லாருமே தான் இருக்கா. மேடை போட்டு நாத்திகம் பேசுறவாளாத்து குடும்பத்துக்காரர்கள்லாம் இருக்கா. பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் இருக்கா. பெரிய பெரிய சிந்தனையாளர்கள்லாம் இருக்கா. எல்லாரும் தான் வரா. ஏன் வரா? வெறும் மூட நம்பிக்கைக்காக இப்படி வருவா? ஏன் வரா அப்படின்னா, இப்போ அப்படின்னு சொன்னேனே, இதுதான் அது காரணம். இப்ப சொன்னேனே அது என்ன அப்படின்னா, அத்தனை பேர்களுக்கும் அல்லோல கல்லோலப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வாழக்கூடிய இத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் என்ன வேண்டி கிடக்கு, என்ன வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, மனோநிகிரக லட்சணாந்தாக சாந்தி வேண்டிருக்கு. தெய்வ வழிபாட்டுக்கு காரணம் என்னன்னு 1000 விசாரம் பண்ணியிருக்கான் வெள்ளக்காரன். என்னெல்லாமோ சொல்றான். ஃபியர் காரணங்கிறான். அதெல்லாம் கூட அவ்வளவு போராது. இந்த காரணங்கள்லாம் கூட போராது. மனுஷனுக்கு குறை இருக்கிறது காரணங்கிறான், ஃபியர் காரணங்கிறான். அல்லது ஏதாவது ஒண்ணுத்துல ஃபெய்த் வேணும், ஃபெய்த் இருக்கணும், ஃபெய்த் தான் லைஃபோட அடிப்படையே. அந்த ஃபெய்த்னாலதான் காட் வர்ஷிப் வந்ததுங்கிறான். அவன் சொல்றான். ஆனா எதனாலையும் இந்த தெய்வ வழிபாடு நிறைவடையாது. தெய்வ வழிபாட்டுக்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, சாந்தி 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 சமிருத்தம் அமிர்தம் இது பிராச்சீன யோக்யோபாஸ்வ. அந்த சாந்தி நம்ம சித்தவருத்திகள்லாம் ஓஞ்சு என்ன ஒரு சாந்தியில நம்ம ஓயறோமோ, சித்தவருத்திகள் ஓய 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 உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழ்ந்த சுரூபம் நமக்கு தானாக துலங்க ஆரம்பிக்கும். பதஞ்சலி ரொம்ப அழகா சொல்றாரு, ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம் என்று. அந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் அதுதான் இவ்வளவு தெய்வ வழிபாடுகளுக்கும் ஆதாரமாக இருக்கு. தெய்வ வழிபாடு மட்டும் எந்த அத்தியாத்ம சாதனை என்ன, நம்ம நாட்டிலேயோ நம்ம சம்ஸ்காரத்திலேயோ எல்லாமே அத்தியாத்ம சாதனை தான். பாரதிய சம்ஸ்கிருதியில கோலம் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு, நவராத்திரி கொலு வைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அத்தனையுமே அத்தியாத்ம சாதனை தான். அத்தனைக்கும் ஆதாரமா இருக்கிறது இவை மூலமாக நாம் மறுபடியும் விருத்திக்ஷயமாகி நம்ம ஸ்வரூபத்துல நம்ம நிற்க முடியுமா அப்படின்னு பாக்குறது தான். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜனங்கள் இடத்துல அந்த விகாசம் நடந்துட்டு வரதை சுத்தி பார்க்க முடியாது. உபன்யாசம் பண்ணும்போதே பார்க்க முடியாது. உபன்யாசம் பண்ணும் பொழுதே இன்னைக்கெல்லாம் பார்த்தேன்னா எவ்வளவு பெரிய தத்துவங்களை எடுத்து சொன்னாலும் உட்காந்து கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கா. உட்காந்து கேட்கறதுக்கு. மல்லேஸ்வரத்துல உபன்யாசம் நடந்ததே சங்கர ஜெயந்தி அன்னைக்கு, சங்கர பாஷ்யத்தில் உள்ள வேதாந்தத்தை தான் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சொன்னேன். சங்கர சரித்திரம் கூட சொல்லல, காம்ப்ரமைஸ் இல்லாததான் சொன்னேன். அப்படியே சொல்லிட்டு போனேன். அப்படியே உட்காந்துருக்கா, எழுத்தாப்புல உட்காந்துருக்கிறவாலாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. இன்னண்ட திருப்புல அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. பார்க்க முடியுது. 2.5 மணி நேரத்துக்கு அப்படியே உட்காந்துருப்பா. நடுவில் ஒரு கதை இல்லை, ஒரு ஜோக் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக கூட ஒரு கதை இல்லை. எப்படி உட்காந்துருக்கா?
மல்லேஸ்வரத்திலயோ கேட்கறவாள்லாம் பிராமணா. சரி, விழுப்புரத்துக்கு போனேன். விழுப்புரத்துல கதை வச்சவர் அவர் கேட்டார் என்கிட்ட, பாகவத்துல ஏகாதச ஸ்கந்தம் சொல்றேடா அப்படின்னு. சரி சொல்றேன், சொல்லிதான் பார்ப்போமே. ஏன் அப்படின்னு, அங்க உள்ள ஆடியன்ஸ் எல்லாம் வேதாந்தம் கேட்டு தேட்டையா வேதாந்தம் கேட்ட ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு என்னோட நினைப்பு. ஆனா அங்க போய் உட்காந்துட்டு ஏகாதச ஸ்கந்தம் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு வாரம், அதுல ஒரு 2-3 நாளைக்கு இந்த ஏகாதச ஸ்கந்தத்துல உள்ள விஷயம் மட்டுமே சொல்லியிருக்கேன், வேற எதுவுமே இல்லாம. எழுத்தாப்புல உட்காந்து இருக்கிறவாள்ல ஒரு பிராமணன் கூட, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிராமணன் தான். இந்த விழுப்புரத்துல அவ்வளவு பேர் அந்த கோவில் நிரம்பி உட்காந்துருக்கா. வைகுண்டவாச பெருமாள் கோவில் உட்காந்துட்டு வெச்சகன் வாங்காம அப்படியே அத்தனையும் உள்ள இறங்குறதுன்னா, அத்தனையும் அடாடாடா, இத்தனை பேருக்கு சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். அத்தனையும் ஜனங்களுக்கு உள்ள இறங்குறது. அதுக்காக ஓடி ஓடி வரா. விழுப்புரத்தை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்துதான் ஓடி வரா, கேக்குறா. ஆடியன்ஸோட ஸ்டாண்டர்ட் ஜாஸ்தி ஆயிடுது. எவ்வளவு உள்ள போட்டாலும் இறங்குறது. இது பிரசங்கத்துக்கு வர, உபன்யாசத்துக்கு வர ஆடியன்ஸ்டையும் பார்க்க முடிகிறது, கோவிலுக்கு வர தரிசனார்த்திகள்டையும் பார்க்க முடிகிறது. ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அற்புதமா இப்படி ஒரு இது ஹிருதயத்துக்குள்ள ஏற்பட்ட ஒரு டிரான்ஸ்பார்மேஷன். இதை அடியனால உணர முடிகிறது ஜனங்களுக்கு பொதுவா. இது தமிழகத்துல மட்டும்தான் நினைச்சேன்னு சொன்னேன் இல்லையா, இது உலகம் முழுக்க இது மாதிரியான ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் நடந்து கொண்டு வருகிறதோ என்று அடியன் மனசுல படுகிறது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். தொங்கி சத்தியவிரத சூரஹா தார்மிகா திருட விக்ரமஹா அப்படிங்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல தொம் அப்படிங்கிறதோட சாரம், சொரூபம் என்னங்கிறத தான் இப்போ அனுபவிச்சுட்டு வந்தோம் இத்தனை நாளா. என்ன சொல்லிட்டு போலாம் அர்த்தத்தை. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இதை ஆரம்பிச்சு கொடுத்துட்டதுனால, அவர் ஏதோ ஒரு வார்த்தையெல்லாம் ஆரம்பிச்சாரு, அதுல அதை வச்சுட்டே அடியன் பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அடியனுக்கு தோணித்து. அதனால இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். அடியனுக்கு என்ன தோணித்தோ இல்ல, எல்லாரும் அதை ஒத்துக்கொள்ளாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பல பெரியோர்கள் இதை மறுக்கலாம், பல பெரியோர்கள் இதை ஆதரிக்கலாம். அடியனுக்கு மனசுல என்ன தோணித்தோ அதை இதெல்லாம் இப்போ ஷேர் பண்ணிட்டேன். மறுபடியும் நம்ம இங்க ஸ்லோகத்துக்கே வருவோம். அடுத்தது மேல சத்தியவிரதா சூரஹா தார்மிகா திருட விக்ரமஹா முதலிய அருமையான விசேஷணங்கள் ராமச்சந்திர பிரபுவுக்கு, நம்ம சுவாமிக்கு, நம்ம பிரபுவுக்கு அந்த விசேஷணங்கள், அந்த குணங்கள் எல்லாத்தையும் நாளைய தினம் அனுபவிக்கலாம். ராமோ ராமோ ராமயிதி ராமபூதம் ஜகதபூ அமோகஸ்தே அமோகாஸ்தே பிரவிஷ்யந்தி பக்திமந்தஸ்ச யே நராः அமோகம் தத்சர்வம் பக்திமந்தஸ்ச யே நராः லோகா சமஸ்தா சுகினோ பவந்து யதா நிஸ்ரேயஸ சித்திः சதர்மः வேதாः பிரமாணம் தர்மஸ்ய
धर्मो रक्षति रक्षितः रामो विग्रहवान् धर्मः रामोपासनेन धर्मवृद्धिः राम तवास्मि வாழ்க்கையே ராமனே வாழ்வு வாழ்க்கையே ராமனின் ராஜ்யம் தேவ சாம்ராஜ்யம்